நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குடந்தை ஆதி. என்னென்னா, இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்திருக்கு. தமிழக மக்கள் பெரும்பாலும் அரசியல் அறிவு அதிகம் உள்ள நபர்களுக்கு இது ஒரு பெரிய பேரதிர்ச்சி. என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு முடிவை யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி இந்த முடிவை நான் எதிர்பார்த்து முன்னாடியே வீடியோ போட்டேன். இந்த திமுக கட்சியில் இவ்வளோ பேர் புரிதலற்றவர்களாக இருப்பாங்க. வட மாநிலங்களில் அவ்வளோ வேலை பார்த்துட்டாங்க பிஜேபி. அவங்க என்ன காய் நகர்த்துவாங்க அப்படின்ற விஷயத்த யோசிக்கிறதில்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன், ஆட்சியும் அதிகாரம் கையில் இருக்கும்போதே அவங்க பண்ணுற அந்த சாணக்கியத்தனமான விஷயத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கையை விட்டு ஆட்சி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்மலாம் கடைநிலை பிரஜை இல்லை. நம்ம பேசுகிறதெல்லாம் எங்கேருந்து அவங்களுக்கு போய் சேரப்போகுது? சேர்ந்துருக்காது. ஆனால் என்னென்னா, நான் திமுக கட்சி கிடையாது. எனக்கே அப்படி ஒரு விஷயம் வருது, இந்த வாட்டி திமுகவை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கே வருது. அவங்களுக்கெல்லாம் ஏன் வரமாட்டேங்குது? அந்த சிந்தனை ஏன் வரமாட்டேங்குது? அது தெரியல. சரி, அடுத்து பார்ப்போம். இதை விட மாட்டாங்க. இந்த கவுண்டிங் அந்த விஷயம்லாம் பார்ப்பாங்க. அதுலேயும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா, அங்கே ராகுல் காந்தி அந்த லிஸ்ட் எடுத்து போட்டு காட்டி அங்கே வட மாநிலங்கள்லாம் பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா? அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியலையே. எடுத்து காட்டிட்டாரு. இவ்வளோ தூரம் ஃப்ராடு பண்ணி ஜெயித்தாங்க அப்படின்ற விஷயத்த இவிஎம் மிஷின் மூலமாக ஃப்ராடு பண்ணி ஜெயித்தாங்கன்றத அங்கே நிறைய தொகுதிகளை காட்டிட்டாங்க. ஆனாலும் அங்கே ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ சூப்பராக அவங்க காய் நகர்த்திருக்காங்க. இந்த பிஜேபியுடைய சாணக்கிய தந்திரம் என்னன்னாக்கா, இங்கே பாருங்கள், இங்கே பிஜேபி போட்டி போடுது. ஆனால் அவங்கெல்லாம் தோற்றுருக்காங்க. ஆனால் விஜய் 100 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருக்கிறாப்புல. ஏன்னா இது விஜயே நம்ப மாட்டாப்புல இந்த விஷயத்தை கேட்டதும். என்ன அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா? ஓட்டை பிரிக்கணுங்கிறது தான். இதை விட்டால் அவங்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை உள்ளே வர்றதுக்கு. இங்கே உள்ளே வர்றதுக்கு இந்த ஓட்டு போட்டாங்க இல்லையா இந்த மக்கள், அந்த மக்களில் நிறைய பேர் பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான், என் புள்ள சொன்னிச்சு அப்படின்ற மாதிரி ஓட்டு போட்டாங்கல்ல. ஒருவேளை அந்த பிள்ளைங்கள்லாம் நாளைக்கு மெச்சூர்டான பிறகு நான் தான் குழந்த, நான் சொன்னேன்னா உனக்கு அறிவு இல்லை, இத்தனை வருஷம் நீ இந்த அரசியலை பார்த்துருப்ப, எவ்வளோ தேர்தலை பார்த்துருப்ப, நான் சொல்கிறேன்ட்டு நீ அதை செஞ்சினாக்கா அறிவு இல்லை அப்படின்னு நாளைக்கு ஒரு கேள்வி உங்களை கேட்டால் எங்கே கூட போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? உங்களுக்கு வேண்டாம். ஓட்டுங்கிறது என்ன? இன்னொருத்தனுக்காக போடுறதா ஓட்டு? நம்மளுடைய அறிவுக்கு, நம்மளுடைய சமுதாயத்துக்காக போட்டணும். சரி, இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒன்று, எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு அழிவு ஏற்பட போகுது அப்படின்னா அந்த அழிவுக்கு காரணம் நாங்கள் இல்லை. ஆனால் அந்த ஓட்டு போட்டிங்கள்ல, நீங்கள்லாம் கூடிய சீக்கிரம் வருத்தப்படுவீங்க. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற வருத்தம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைச்சிடும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி இவ்வளோ புரிதலற்றவர்கள் இங்கே இருப்பாங்கன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. கொஞ்சம் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். நான் சொல்கிறது என்னென்னாக்கா, இந்த புரிதலற்றவர்கள்னு இந்த வயதானவர்கள், பேரன் சொன்னா போட்டேன், பேத்தி சொன்னா போட்டேன், என் புள்ள சொன்னிச்சு போட்டேன்ட்டு போய் ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்கள சொல்கிறேன். நீங்களே இப்படி இருக்கிறப்ப இந்த 2K கிட்ஸ் இப்படி இருக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் அரசியல் படுத்தாமல் விட்டுட்டாங்க இந்த அரசியல்வாதிகள். இந்த 2K கிட்ஸை அரசியல் படுத்தாமல் விட்டுட்டாங்க. ஒரு காலகட்டத்திலலாம் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மொபைல் கிடையாது. நாங்கள்லாம் புத்தகம் படிப்போம். அப்போ எங்களுக்கு வரலாறுகள் எங்களுக்கு ஈஸியாக எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இப்போ இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லாமல் போனதுனால எல்லாம் இந்த வாட்ஸ்அப்பு, மொபைலு இதையே தான் பார்த்துட்ருக்காங்க. இதில் கூட இப்போ எனக்கு பிடித்த தலைவரை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை ஊர்ந்து கவனிப்பேன். என்ன நெகட்டிவான விஷயன்ட்டு. இந்த 2K கிட்ஸ் அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள பற்றின ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் வந்துச்சுனாக்கா அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது என்னென்னு அதை ஊர்ந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த திமுக அரசு பண்ணின மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நாகரிகமான அரசியல் பண்ணுறோன்ற பேரில் நிறைய விஷயத்தை கோட்டை விட்டுட்டாங்க. இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக செஞ்சுருந்தா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது. இந்த எலெக்ஷன் முறையாக நடந்ததாக என்னால் நம்ப முடியல.
ஏன்னா அதனால தான் நான் முதல்ல ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்து இந்த வீடியோவில் வாழ்த்து சொல்லிட்டு பேசலை. அதனால தான் சொல்லலை. ஏன்னா எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை இந்த ஓட்டில். ஆனால் இனிமேல் தமிழக மக்கள் என்ன பண்ணணும்னாக்க, அடுத்த முறை இவிஎம் மிஷின் இருக்கவே கூடாது. ஓட்டு பேப்பர் வாக்குச்சீட்டில் மட்டும்தான் ஓட்டு போடணும். இந்த விஷயத்தை இந்த தமிழக மக்கள் முன்னெடுக்கணும். வாக்குச்சீட்டு போட்டு யார் வேணாலும் வரட்டும், விஜய் வரட்டும், இல்லை த்ரிஷா வரட்டும், யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஹிட்லராக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் நாங்கள் தேர்ந்தெடுக்காமல் நீ வந்து எங்கள் தலைமையில் வந்து உட்காந்தின்னா அது அதை விட ஒரு மோசமான செயல் எதுவும் கிடையாது. அதனால் இந்த மக்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இனி அடுத்து எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் வாக்குச்சீட்டில் மட்டும்தான் எலெக்ஷனை நம்ம எதிர்கொள்ளணும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த இன்னும் 3 வருஷத்தில் எம்பி எலெக்ஷன் வரும் தெரியுமா? அப்போ தெரியும் பாருங்கள் பிஜேபி எப்படி ஜெயிக்குதுன்ட்டு. இதை இப்படி விட்டுட்டோம், இதில் உள்ள அந்த தவறுகளை நம்ம களையாமல் விட்டுட்டோம். இந்த எம்பி எலெக்ஷனில் பிஜேபி எவ்வளோ மெஜாரிட்டியில் ஜெயிக்குங்கிறத அப்புறம் இங்கே நம்ம கண் கூட பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த எலெக்ஷனே இப்போ என்ன ஆக போகுது, என்ன ஏதுன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.